இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அழகாக நீங்கள் ஒட்டி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு கலர் பெயிண்ட், அதாவது கிரீன் கலர் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் மாதிரி வச்சு அழகாக பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. அப்படியே பாக்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஒரு குட்டி பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய கைப்பிடி, அதாவது அந்த பிடி மாதிரி இருக்குங்களா, அது உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே இன்செர்ட் பண்ணி விட்டுட்டேன். ஜஸ்ட் நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள், இதை வந்து ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் ட்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு டைனிங் டேபிளில் வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க.